ரொம்ப கோலாகலமாக சத்குரு சாய்நாத மகாராஜி கி ஜெய். ரொம்ப சந்தோஷமா இப்ப பக்தர்களாகிய சாய் பக்தர்கள் எல்லாரும் உங்களுடைய திருக்கரங்களாக பாலாபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா லைன்ல நிக்கிற சாய் பக்தர்கள் ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்மா, இந்த தலை சொல்லிடுறது கை அனுப்புறது என்னெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்க கையால பாபாவுக்கு மேலேயே பாலாபிஷேகம் பண்ண போறீங்க. பாபாவோட அருளாசியால எல்லா வளங்களும் நலங்களும் பெறணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இங்க கார்த்திகை பௌர்ணமி பக்தஜனாந்ததீவதரோகண அனுகிரக சித்தி ரஸ்து அப்படி லைன் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரே லைனா வந்துருங்க. பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சவங்க பாபாவுக்கு ரொம்ப பிரித்தமான உட்கார். அது இல்லாம பாபாவுடைய அன்னதான பிரசாதம் போயிட்டு இருக்கு. பக்தர்கள் எல்லாருமே இந்த அன்னதான விபத்தில் கலந்துட்டு பாபாவோட அருளாட்சி ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம் பாட்டு போட்டுருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆவடியில் மோரியக்கிட்ட இருக்கும் சாய்நாத் ஆனந்த சாய்பாபா கோயில். பாருங்கள் எவ்ரி மந்த் பௌர்ணமிக்கு வந்து பால் அபிஷேகம் நம்ம கையோடு பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் பார்த்து வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர் இன்பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், எல்லாருமே நம்ம கையோட எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அது இங்கே தான் நம்ம ஆனந்த சாய்பாபா கோயிலில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் கையால் வந்து அபிஷேகம் பண்ணலாம். பாருங்கள், சாய்நாத் சாமி உங்களை வந்து சாய்பாபாவோட ஆசீர்வாதம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பால் அபிஷேகம் பண்ணல நம்ம கையோட. பாருங்கள், வாங்க. நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு தேர்ஸ்டேக்கு வந்து ஆரத்தி நல்லாயிருக்கும், வந்து தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்பவே கண் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்ரி மந்த் பௌர்ணமி எனக்கு பால் அபிஷேகம் இருக்கும். பஸ் அவைலபிளாக இருக்கும். ஆவடி வந்தீங்கன்னா ஆவடியிலேருந்து பஸ் இருக்கும். பஸ்லேயே வரல, நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாய்பாபா கோயில் வந்து அவ்வளோ அமைதியாக அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நமக்கு.